ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கரி வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி இறைச்சி புட்டு இல்லைன்னா சிரட்டை புட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வீட்டில் வந்து இது புட்டுக்குழல் இல்லைன்னா கூட நம்ம வந்து இந்த சிரட்டையோட அந்த தேங்காயோட சிரட்டை இருக்குல்ல, அந்த ஓடு வச்சு இந்த புட்டை வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து உள்ளால எல்லாம் அந்த இறைச்சியோட மசாலா எல்லாம் இறங்குறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை கட் பண்ணி சாப்பிடும்போது உள்ளே ஃபுல்லாக இறைச்சி அதோட அரப்பு எல்லாம் ஊறி அதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளால போய் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை, நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு குக்கர் வேணும். அப்புறமா புட்டுக்கான அரிசி மாவு, வறுத்த மாவு, அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் தேவை. இதை பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம புட்டுக்குழல் வேண்டாம், அதுக்காக இந்த சிரட்டையை எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் பெரிய சிரட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் வந்து அந்த ஒரு கண் இருக்கிற இடத்த நம்ம வந்து ஹோல் போட்டு எடுத்துருக்குறோம். அப்புறமா இதுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க ஒரு இறைச்சி குழம்பு, மட்டனோ சிக்கனோ ஏதாவது ஒரு இறைச்சி குழம்பு வந்து வேணும். அதை தான் நம்ம உள்ளால விட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம குக்கரில் தண்ணியை வச்சு அதை வந்து கொதிக்க விட போகிறோம். அந்த டைமில் என்னென்னா, மேலே விசில் போட வேண்டாம், அது வழி தான் நீராவி வந்து நமக்கு வெளியே வரும். இனி என்னென்னா, இந்த புட்டுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு தண்ணியை தெளித்து நம்ம இந்த புட்டு மாவை வந்து விரவி எடுக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து ரொம்ப கூடிடப்பாது. தண்ணி கூடிட்டுன்னா அது வந்து புட்டு ஒரு மாதிரி கல் போல் உருண்டுரும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு அப்படி நல்ல உதிரியாக வரும்படியாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த புட்டு மாவை வந்து நம்ம விரவி எடுக்க போகிறோம். இந்த புட்டு மாவு நம்ம விரவி எடுத்ததுக்கப்புறம் அப்படி கையில் நம்ம அப்படி ஒரு உருட்டினோன்னா அது வந்து ஒரு உருண்டை மாதிரி வரணும். அப்புறம் உதுத்து விட்டோன்னா அது உதிரணும். அப்படி இருந்தால் தான் அந்த புட்டு வந்து நல்லா வரும். ரொம்ப தண்ணி குறைவாக இருந்ததுன்னா பொடிஞ்சு போகும். இதுவே தண்ணி அதிகம் ஆகிட்டுன்னா நல்ல ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும். அதனால் இவ்வளோ கரெக்டான இந்த பதத்தில் தான் புட்டு மாவை நம்ம விரசி எடுக்கிறோம். இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு சிரட்டையை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த சிரட்டையில் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு தேங்காய் வந்து போட்டுரும். இதை அப்படி தேங்காயை அப்படி விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே என்னென்னா, அந்த புட்டு மாவு விரவி வச்சுருக்கீங்களா, அந்த புட்டு மாவை வைக்கிறேன். இதுக்கு மேலே என்னென்னா, அந்த ஒரு மட்டன் குழம்பு அல்லது சிக்கன் குழம்பு, நம்ம வீட்டில் என்ன இறைச்சி குழம்பு இருக்குதோ அந்த குழம்பை வந்து மேலே இந்த மாதிரி நான் விடுறேன். இதை விட்டுட்டு இதுக்கு மேலே பீசஸ் எல்லாம் வைங்க. பீசஸையும் வச்சுட்டு அதுக்கு மேலே குழம்பு அப்படி வைக்கணும். இவ்வளோ பீஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இனி வந்து அந்த குழம்பு இன்னும் விடணும். அப்படி குழம்பு நிறைய வரும்போது தான் அது ஃபுல்லாக அந்த மாவில் ஊறி சாப்பிட்டதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு லேயரில் வந்து நான் புட்டு மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு லேயர் மேலே தேங்காய் இருக்கும்போது தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி மேலே தேங்காய் வச்சுட்டேன். இப்போ என்னென்னா, அங்கே குக்கரில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம்ல, தண்ணி நல்லா கொதிக்கும்போது மேலே வந்து அந்த ஸ்டீம் வந்து அந்த விசில் வழி வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த ஹோலை பார்த்து அந்த குக்கருக்கு உள்ளால வைங்க. வச்சுட்டு இதை வந்து என்னென்னா ஒரு மூடி போட்டு வேக விடணும். இதில் வந்து ஆவி உடனே வந்து நமக்கு அந்த ஸ்டீம் வந்து வெளியே வரும். ஆனால் நம்ம வந்து உடனே எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்களா, நல்லா வந்து அந்த நீராவி வருது. இப்போ எடுத்தோன்னா, ஏன்னா இந்த வந்து குக்கரோட அந்த ஸ்டீம் வரக்கூடிய இடம் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறதுனால சென்டர் பார்ட் மட்டும்தான் வேகும், சைடெல்லாம் பச்சையாக இருக்கும். அதனால இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறத வெந்து கிடைக்கும். இது இவ்வளோ வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து என்னென்னா ஒரு பாத்திரத்தில் வந்து அப்படியே அதை கமத்தி தட்டுறோம். அப்படி கமத்தி தட்டும்போது அதோட ஷேப்பு வந்து இவ்வளோ அழகாட்டு பொடியாமல் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி வெரைட்டியாக நிறைய வந்து என்னோடய சேனல்ஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, அவ்வளோ அரப்பும் அதில் வந்து பிடிச்சிருக்குது. அந்த இறைச்சியோட அவ்வளோ சால்னாவும் இந்த புட்டு ஃபுல்லாக இறங்கி இருக்குது. கட்டாயம் எல்லார் வீட்லேயும் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸு எனக்கு போஸ்ட்